ஒவ்வொரு வாரமும் நாம் அவ்விசுவாசத்தை பற்றி பார்த்து வருகிறோம். Every week we have been seeing about unbelief. அடுத்த வாரத்திலிருந்து From the next week, விசுவாசம் எப்படி இப்ப நெகட்டிவ் பார்த்துட்டோம். we saw all the negatives till now. பாசிட்டிவ் எப்படி? Let's see what the positive. அவ்விசுவாசம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட அதிகமா இருந்தது அவ்விசுவாசம். With the Israel people, the most was only unbelief. அதே இஸ்ரேல் ஜனங்கிட்ட விசுவாசமும் இருந்துச்சு. With the same Israelites, there was faith also. விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. We can't say they never had faith. பாப்பா எகிப்துல இருந்து நம்ம கூட்டிட்டு போறோம், பாலத்தேன் ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போறோம்னா இவங்க என்ன பண்ணிடுறோம்? அவிசுவாசியா இருந்தா. If they were unbelievers, what they should have done is Moses was telling them, take care out of Egypt. அங்கே இருந்துட்டுக்கணும். They have stayed there. சுவாசத்தோட வெளியே வந்தாங்க. Faith only they came out. இடையில வந்த அந்த பிரச்சனையினாலதான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவிசுவாசம் அப்பப்போ இதாயிட்டாங்க. Because of the problems that came in the way, that's when they fell out of their faith. கடல் பழகுது, சமுத்திரம் பழகுது, போனாங்க, போயிட்டாங்க. When the sea was divided and they walked in, they went in. அங்க உள்ள போகும்போது தண்ணி வந்துருமான்னு யோசிச்சாங்க, என்ன ஆயிட்டுக்கும். If they had thought that water comes if you walk in, what would happen? பல காரியத்துல அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் விசுவாசத்துள்ளா இருந்தாலும், in few things, even if they were having this faith, கர்த்தருடைய கோபம் எந்த அளவுக்கு மூண்டது என்று சொன்னால், how much God's anger was kindled. நிறைய அவிசுவாசத்துல அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். In many points they were too much in unbelief. ஆனால் அவிசுவாசம் என்று சொல்லும்போது 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். God says, in speaking of unbelief, they tested me 10 times. அதான் நம்ம 7 பார்த்துட்டோம், 8, 9, 10 இந்த வாரம் பார்த்து முடிச்சிடுவோம். We have seen till 7 times, we'll see the 8, 9 and 10th time. 1 பேதுரு 1 Peter 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். Chapter 5 verse 7. Casting all your anxieties on him because he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? Why is he telling this word? அவர் நம்மை கண்காணிக்கிற தேவன். Because he's a God who looks at us. நம்முடைய தேவைகளை விசாரித்து செய்கிற தேவன். He's a God who cares for our needs and he does it. எப்படி நாம் ஒரு தகப்பன் தாயிடத்துல தன் பிள்ளைகள் கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறதோ, how to the parents the children ask and get what அதை போல நம்முடைய கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல சொல்லி நாம் பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய விருப்பம். Like that, our burden, our tears and everything we ask God, we get it from that is his wish. இந்த ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். To those people God had promised. 400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை 400 years ago, the promise that I had given to you. மோசஸ் பிறந்த காலத்திலே இது நிறைவேற்றுகிறார். At the age when Moses was born, he fulfills this. அப்ப பார்வோனிடத்திலே அவன் எல்லா விதமான காரியங்களை செய்து தேவன் சொன்ன வார்த்தையின்படி சொல்லி முடித்து, After doing whatever God told Moses to do in front of Pharaoh, இந்த ஜனங்களை வழி நடத்தி வரும் பொழுதுதான் when he was guiding the people outside, ஆங்காங்கு இவர்கள் செய்த பிரச்சனை தான் தேவனை கோபமூட்டினது. there whatever problems there is, that would kindle God's anger. கவலை எல்லாருக்கும் வருவது உண்மைதான். Everyone gets anxious. அந்த கவலையை கடவுள் மேல் வை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. But the Bible says, keep those anxieties on him. உன் பாரங்களை அவர் மேல் வைத்து விடு. He cast your burdens on him. அவர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் செய்வார். He will do what is necessary for that point. நாமே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காத காரியம். If we only try to do everything, that is impossible. நாமும் அவரும் ஒன்று சேர்ந்து செய்வதுதான் பணிகள். The works that we do united with God is the work he wishes. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty to pray. ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய பணி. It is his work to answer to our prayers. அதனால் இதை அவர் செய்வார். So this he will do. அப்ப நம்முடைய கவலைகள் வரும்போது, பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் வரும்போது நம்ம அவரிடத்தில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். When there's problems, sickness and weaknesses, we can learn to tell him. சொன்னதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். And we should believe whatever we have told to God, God will give it us. ஆனா இந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பிரச்சனைகள். But every time these people have some or the other problem. கடைசியாக 11ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 கடந்த வாரமும் பார்த்தோம். என்னாகமத்துல Last week we had seen in Numbers chapter 11 verse 1 to 3. What was the problem? அங்க என்ன இவர்கள் செய்தார்கள்? What happened there? வாதாடினார்கள். They grumbled, they argued. மோசஸ் இடத்துல வாதாடினார்கள். They argued with Moses. அப்ப வாதாடும் போது அது அவர்கள் முறையிட்டு அவர்கள் வாதாடினால தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். The people complained and hearing about their misfortunes, God was angry. இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே After listening to this message, அங்க வானத்திலிருந்து என்ன வந்தது?
From the clouds what came? அக்கினி வந்து சிலரை பட்சித்து போட்டது. It killed a few people outside the camp. இயேசுநாதருக்கு முன்னாடியாளமாக இந்த மோசஸ். As a foreshadowing of Jesus, Moses was there. எப்பெல்லாம் தீமைகள் நடக்குதோ, Whenever an evil thing happens, அப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் மன்றாடி இந்த ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதா இவரது வேலையே. the work that Moses has to always go and pray to God for his pity. அங்க பிரேயர் பண்ண பிறகு முடியுது, அந்த தீயெல்லாம் அணைகிறது. After praying, all the fire dies down. எட்டாவதாக 4வது வசனத்தை வாசிங்க. Let's read the 4th verse. பின்பு என்ன நடந்தது? என்னாகமோ 11:4. திருப்பி ஸ்டார்ட். Again they started. திருப்பி சாப்பாட்டு பிரச்சனை. Again the problem of food. இப்ப இதனால என்ன ஆயிடுதுன்னா, Now what happened because of this? இந்த 8 முறை இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க இல்லைங்களா? 8 times they tested God at this point. நம்மளும் மனுஷன் தானே. We are also human only. மோசஸ் கடவுளா? Is Moses God? அவரும் மனுஷன் தான். He is also human. தேவனால் அழைக்கப்பட்டவர் தான். He is called by God. Okay. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் He is தான். chosen by God. பார்வோனை மேற்கொண்டு அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்த வல்லமையான ஊழியக்காரர் தான். He overtook Pharaoh itself and he came. He is a good servant. He is a very powerful servant. சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தவர் தான். He divided the sea. It's true. தண்ணி பாறைக்கல் மேல அடிச்சு தண்ணி கொண்டு வந்தவர் தான். He strikes the rock and the water flowed. It's true. இவ்வளவு செஞ்சவருக்கு All this he did. அவிசுவாசிகளோட சேர்ந்து 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 Being with these unbelievers, இவருக்கு ஓட்டிக்கிச்சு. it also came to him. எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்க அவிசுவாசம். அதான் சொல்ல வரேன் நாம. See how much this attacks a person. 11 இருந்து படிமா. Let's read from the 11th. 10 இருந்து படி. 10th verse. அந்தந்த அம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஓன்னு அழுற வேலை தான் இவங்களுக்கு. And they stood in front of the camps and they were all அத மோசஸ் கேட்டான். Moses heard them. இங்க வந்து இவன் கேட்டான், கோபம் யாருக்கு வந்துச்சு? He listened to it. Who got angry? கடவுளுக்கே கோபம் வந்துடுச்சு. God got angry. மோசஸ் பார்வைக்கு அந்த ஊழியக்காரன் பார்வைக்கு அது என்னவா இருந்தது? பொல்லாததா இருந்தது. போச்சியா, ஊழியக்காரனும் விழுந்துட்டான். Servant of God also fell. ஏன்னா எல்லாம் என் மேல சுமந்துட்டு என்ன எல்லாம் என் மேல இது பண்ணிட்டு நான் போட்டு இது இந்த மாதிரி வாங்கிட்டு உன் கண்ணுல எனக்கு கிருபையே இல்லையே. Don't I have favor in the righteous? You put so much burden on me. எல்லாத்தையும் நான் ஒருத்தரா பொறுப்பேற்று நடத்துறது. Am I the only one supposed to take responsibility for இந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, எடுத்ததுக்கெல்லாம் ஒப்பாரி வச்சா நான் என்னதான் பண்ணிட்டோம்? For everything they keep grumbling, what can I do? அது கீழே படிக்காது, இன்னும் ரொம்ப இதுவா இருக்கும். நானா இவ்வளவு பெற்று Did I give birth to these people? அவிசுவாசி எந்த அளவுக்கு ஊழியக்காரனை தாக்குச்சு பாருங்க. See how much his unbelief affects Moses. அப்ப என்னதான் விசுவாசத்துல நாம நிலைச்சு ஊழியக்காரனே இருந்தாலும் கூட No matter how strong you are in your faith and your servant of God, சபை முழுவதுமா அவிசுவாசத்துல இருந்தீங்கன்னா if the entire church is an unbeliever, அது இங்கே தாக்கிடும். it will attack us also. நல்லா புரிஞ்சுக்கணும். You should understand. நம்ம 2 பேரும் ஒரு மனம் ஆகணும். Both of us should be in one mind. நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல Now God and us, we are united. இவர்கள் எல்லாம் நம்முடைய வார்த்தை கேட்கிறார்கள். As these people are listening to everything. ஆனா நாம் எல்லாரும் ஒன்றா இருப்போம் இயேசு சொன்னார். So God said we all should be together. அது மாதிரி தேவனும் நாமும் விசுவாசியும் ஊழியக்காரர் எல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு மனமா இருக்கும். We, God and the believers, everyone should be in one mind. அப்ப நானும் புலம்ப மாட்டேன், But I will also not grumble. நீங்களும் அழ மாட்டீங்க. You will also not cry. இல்லைன்னா நானும் அழுதுகிட்டு புலம்ப வேண்டியதுதான். Or I will also grumble and cry. இவங்களெல்லாம் நானா பெத்தேன் Did I give birth? அப்படின்னு போய் ஜெபம் பண்ண வேண்டியதுதான். Did you go pray like that? புரியுதுங்களா? Do you understand? இப்ப எந்த அளவுக்கு இந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு அற்புதங்கள் செய்தும் கூட No matter how many miracles the Israelites had, ஊழியக்காரனே தாக்கி விட்டது. that unbelief affected ஆனால் them. அங்கே அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கர்த்தர் செய்து கொடுத்தார். But God gives every kind of facility there to them. அங்க கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 18ல இருந்து வாசிப்பா தங்கச்சி. Let's read the 18th verse. நீ ஜனங்களை நோக்கி
நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஆ, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார்? எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்று ம். கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. என்ன கேட்டாங்களா? கர்த்தருடைய காது கேட்கிற மாதிரி எழுதிருக்கிறாங்க. They cried to the point that God could hear them. அவங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் அது எகிப்தை ஞாபகம் பண்ணிக்கிறாங்க. So every time they keep remembering all about Egypt. சிலர் மனம் திரும்பிட்ட பிறகு சில கஷ்டங்கள் வரும்போது Few after repenting when they face difficulties, இந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க பாருங்க. they will keep telling this. ஐயா அப்பவே நல்லா இருந்தயா, That time only it was better. எப்போ சபைக்கு வந்தனும் From the time I came to அன்னைக்குதான் church, பிரச்சனையா from ஆரம்பிச்சு. there only problems. அப்பவே நல்லா இருந்தயா, It was nice. நல்ல வருமானம், I had good நல்ல வசதி, I had good குடும்பத்தை facilities. சந்தோஷமா இருந்தயா. The family was happy. என்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்டனா அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு பாருங்க. When I started listening to God's word, then it started. இப்படி போறதுக்கு இல்ல, இப்படி போறதுக்கு I can't do this and all that. பாருங்க, அதேதான் இவங்க செய்யறாங்க. That is what these people also do. ஏன் இதை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, Why is written and kept is, அவங்க இப்படி நடந்தாங்க, they walk like this. நீங்க இப்படி நடக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் செய்யறாங்க. You don't do the same. அததான் எழுதி வச்சிருக்கு. That is why it's written. அதுக்குதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் கவனிக்கணும். That is why you should read both the Old and the New Testament. பழைய ஏற்பாடுல எல்லாமே நடந்து முடிந்தது. In the Old Testament, everything was a foreshadowing. புதிய ஏற்பாடுல நடந்து முடிந்ததை விளக்கி விளக்கி சொல்லி நடத்தி கொண்டு இருக்கிறது. And in the New Testament, everything was explained. and it was- வாசிமா தங்கச்சி. கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் என்ன சொல்றாரு? கணக்கு போட்டு சொல்றாரு. 1 நாள் 2 நாள் 10 நாள் 5 நாள் எல்லாம் கணக்கு இல்லப்பா. He's calculating that it's not 1, 2, or 10 or 5 days. எப்பாடா எவ்வளவு ஜனம் How many lots of பாங்களா, எவ்வளவு பேர் செய்தி கவனிச்சுங்க. 6 லட்சம் புருஷர்கள் மட்டும்தான். 6 lakh men. மனைவி பிள்ளைங்க எல்லாம் கால்குலேட் இன்னைக்கு கால்குலேஷன் 2 கணக்கு போட்டாங்கன்னா 24 லட்சம் ஜனம். There are 24 lakhs of people. ஒரு நாள் இல்ல, Not 1 day, 2 நாள் இல்ல, 2 days, 5 நாள் இல்ல, 5 days, 10 நாள் இல்ல, 10 days, 20 நாள் இல்ல, 20 days. ஒரு மாசம் பூரா சாப்பிடுவீங்க. A whole month you can eat. இப்ப என்ன நடக்குது பாரு. Now see what happens. ஏய், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணி சொல்லு என்று சொல்லு மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. இப்ப மோசஸ் என்ன சொல்றாரு பாருங்க. அவிசுவாசம் பேசுது. See how the unbelief talks. பாஸ்டர் அவிசுவாசம் மோசஸ் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? Pastor Moses now tells us unbelief. What does he say? என்னன்னு பேசுறாரு? What does he say? என்ன ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சா கூட 4 நாளுக்கு பத்துமா? Even if I slaughter all the herds and cattle, it will be enough for them. எங்க போயிட்டாரு அவர் இப்ப? Now where does he go? கடலுக்கே போயிட்டாரு. He went to the sea at this moment. கடல்ல இன்னைக்கு வரைக்கும் புடிச்சு புடிச்சு கொடுத்துருந்தாங்கிறோம். நம்மளும் சாப்பிட்டு தாங்கிறோம். கோடான கோடி மக்கள், 800 கோடி மக்கள், இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் இன்னைக்கே சாப்பிட்டுதாங்கிறாங்க, புடிச்சுதாங்கிறாங்க. 800 crores of people and still the fishes are there, still we're eating. அவிசுவாசம் என்ன பேசிட்டு இருக்குது? See what the unbelief is talking. கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டாந்து இவங்களுக்கு போட்டாலும் பத்தாது. Even if I'm going to give all the fishes, it won't be enough for them. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You think and see. இந்த அவிசுவாசம் ஒரு பெரிய ஊழியக்காரன் This unbelief is a very big servant. 6 லட்சம் குடும்பங்களை விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருகிற தலைவர். He's a leader who's leading 6 lakh families. அவிசுவாசம் எந்த அளவுக்கு அவனை தாக்கிச்சு பாருங்க. See how much the unbelief has affected him. புரியுதுங்களா? You understand? நம்ம இங்க சின்ன சின்ன தப்பு தான் செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. Here and there we will do small mistakes. No, no. ஆனா அந்த அவிசுவாச நெகட்டிவ் வார்த்தை எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்க. See how much that negativity was affected. இதேதான் சில நேரங்களில் வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது உடனே சோர்ந்துட கூடாது. When we get sickness or weakness, we should not immediately get sick. உனக்கு ஒரு பலவீனம் வந்திருக்குது, ஒரு வியாதி வந்திருக்குதுன்னு வச்சுக்கோ. Say you're sick, say you have a disease. நீ அவிசுவாசிக்கிட்டு போய் இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு இது மாதிரி வியாதி வந்துட்டு இருக்குதா. You go to an unbeliever and tell this, I have been diagnosed with such sickness. அவிசுவாசி என்ன தப்பா சொல்லுவா? You know what he will tell? ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த தெருவுல அம்மா இருந்தாங்களாம், 3 மாசம் கூட இல்லையா செத்துட்டாங்க. They will tell that 3 months the same days another person and she died in 3 months. சொந்தக்கார கூட எனக்கு சித்தப்பாக்கு அவங்க அண்ணி பாவங்க
ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, 2 வாரத்துல இறந்துட்டாங்க. My uncle's relation, she also went to the hospital 2 weeks and she died. இப்ப விசுவாசம் வருமா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. Now you say whether you have faith or unbelief. நீ அவிசுவாசத்துல போய் பேசினா If you go talk to an unbeliever, இததான் சொல்லுவாங்க. this is what he'll tell. நீ அதே ஒரு நல்ல ஒரு விசுவாசி கிட்ட போய், You go to a faithful person. டாக்டர் இந்த மாதிரி கேன்சர் வியாதின்னு சொல்லி இருக்கிறாரு, Doctor has told I have been diagnosed with cancer. நீங்க வேற. Hey, what are you இப்ப என்ன கேட்டா நான் சொல்லுவேன், If they tell it to him, he will tell. என்கிட்ட கேன்சர் வியாதி யாருன்னா வந்தீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன். This is how he will tell. எங்க மாமியார் மாத்திரை இல்லாத 15 வருஷம் வாழ்ச்சியா, With my mother-in-law lived for 15 years without any tablets. நான் எங்க மாமியாரை பார்த்தா விசுவாசத்திலே கத்துக்கிட்டேன். Seeing his mother-in-law, he learned faith. 99% கதை முடிஞ்சிருது. 99% story is gone. 1% தான் இருக்குது. Only 1%. கைய பிடிச்சி அப்பா என் பிள்ளைகளை பாத்துக்கப்பா. She says, take care of my children. அப்ப ஆரம்ப விசுவாசத்துல இருக்கிறோம். There is the start of their faith. நானும் என் மனைவி முட்டிகால் போட்டு எசேக்கியேல் கொடுத்த 15 வருஷம் கூட ஆண்டவரே ஜெபம் பண்ணி விட்டுட்டோம், அவ்வளவுதான். Husband and wife, they prayed together, telling, give up 15 years as you gave Ezekiel. இப்ப இருக்கிற விசுவாசம் கூட அப்ப இல்ல, அப்பதான் உள்ள என்டர் ஆயிருக்கிறோம். That is the first time they entered into faith. எவ்வளவு வருஷம் இருந்தாங்க தெரியுங்களா? And how many years she அவங்க lived? கேட்டது 15, They asked for 15. அவங்க இருந்தது 17. She lived for 17 years. அவங்க பேத்தி கல்யாணம் முடிச்சிட்டு தான் போனாங்க. After the marriage of her granddaughter, அது வரைக்கும் மாத்திரையே சாப்பிடல. till then she didn't eat any tablets. விசுவாசி கிட்ட போனா இப்படிப்பட்ட வார்த்தை வரும். If you go to a faithful person, this is how the word will come. அந்த கேன்சர் வியாதியில எங்க மாமியார் 15 வருஷம் வாழ்ந்துச்சியா. She lived for 15 years with that cancer. இப்ப இதே வியாதி அவிசுவாசி கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? You go to an unbeliever and say the same thing. ஆமாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க. They also tried. 15 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகி கடைசியில செத்து போயிட்டாங்க. 15 lakhs they spent and at last they died. அவனுக்கு அப்பவே உயிர் போயிடும். That time only அவன் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய அவசியமே. he doesn't need to go to the hospital. பாருங்க, இப்ப அந்த பாஸ்டர் அவ்வளவு ஜனங்களை வழி நடத்துற பாஸ்டர் சொல்றாரு, Pastor who led so many people, what he says, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து போட்டா கூட உங்களுக்கு பத்துமா? even if I give all the fish of the sea, ஒரு மாசம் வர வாக்கு கொடுக்குறியே. and you promise for a month now. வாசிங்க, இப்ப வாசிமா தாங்கச்சு டக்குன்னு யாரா எடுத்து வாசிங்க டக்குன்னு. அதற்கு கர்த்தர் அவர் வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. Now you see how God answered. இவன் வார்த்தை எப்படி இருக்குது, See how Moses is. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது See பாருங்க. how God's answered. என்னப்பா கடவுளுடைய கை குறுகி போயிடுச்சுன்னு நினைச்சியோ? Do you think the Lord's hand is shortened? இப்பொழுது காண்பாய். நான் சொன்னது நடக்குமா நடக்காது நீ என்ன பண்ண போற? You will see whether what I've told or not. உன் கண்ணாலே நீ பார்க்க போகிற. You will see it. என்ன சொன்ன? What did you say? ஊர்ல இருக்கிற ஆடு மாடு அடிச்சு போட்டாலும் இவனுக்கு பத்தாது. Even if I slaughter all the flocks, it won't be enough. கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் இவனுக்கு பத்தாது. Even if I give all the fish of the sea, it won't be enough. சொல்லிட்டல. You told, right? நான் சொன்னதை நிறைவேற்றுறேன். Now I will fulfill what I've told. மாம்சம் தானே வேணும், You need meat, right? கறி தானே வேணும், You need meat. நான் கொடுக்குறேன். I will give it. இப்ப நீ பார்க்க போற. Now you will see. வாசிமா தங்கச்சி. அப்பொழுது மோசே புறப்பட்டு ஏ கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரை 7 பேரை 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலெடுத்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலிலும் வைத்தார். இப்ப நான் ஒருத்த மட்டும் சுமந்துக்கிறானால He said, how much burden I am. அதுக்கும் பதில் 70 பேர் மேல வச்சிட்டாரு. For that also he separated. போப்பா நீ வண்டி மட்டும் ஏன் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிற? Why only you will do this? 70 பேர் மேல விட்டுறப்போ For 70 people I will keep. 31 படிப்பா. Let's read from 31st verse. அப்பொழுது கர்த்தரிடமிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காளைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் கரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பாடா, இவன் கேட்ட கேள்விக்கு For the question he asked, நீ இப்ப பார்க்க போறல, now you will see. எவ்வளவு முழமா? How much? அன்னைக்கு கணக்கு வேணாம், இன்னைக்கு கணக்கு எடுத்துக்குவோம். இது 1 முழம், This is one. இன்னொரு 1 முழம். இந்த அளவுக்கு முட்டிக்கிட்டு மேல வந்து That quail has come to the point to the ஒரு நாள் பயணம். for 1 day's journey. இங்க இருந்து ஒசூருக்கு 40 கிலோமீட்டர். From here to Osur is 40 kilometers. விஞ்ஞான ரீதிப்படி ஒரு மனுஷன் நிதானமா பொறுமையா நடந்து போனா கூட 40 கிலோமீட்டர் என்ன பண்ணிடலாமா? According to science, a man if he walks normally, it is normal speed he can do. ஒரு நாளைக்கு நடந்து போயிடலாம்.
He can walk 40 kilometers. அப்போ வலது புறம் இடது புறம் இந்த புறம் 4 புறமும் All the 4 sides of the camp. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து The place they are in, 2 முழம் அளவுக்கு to 18 inches or 45. எங்க இருந்துச்சு இந்த காடை? Where was the square? யோசிச்சு பாருங்க. You think and see. சும்மா ஒரு காத்து அப்படி தள்ளி விட்டாரு. He sent a wind. ஏன்னா இந்த காடைகளுக்கெல்லாம் ரொம்ப தூரம் பறந்து போகிறதுக்கு பழக்கம் இருக்கிறது. Because the quail can't fly that easy. குண்டு காடைகள் நல்லா கொழுத்து இருக்குது. They are all very fast. சின்ன பறவை தான், It's a small, ஆனா நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது. but they have a lot of strength. அடிச்சிச்சு பாருங்க ஒரு காத்து. The wind hit it. பாளையத்துல இருந்து ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு வந்து இறங்கிட்டு. It has come to 1 day's journey from their camp. That's it. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்து இறங்கிட்டார். For a month he gave it for just an minute. மூக்குல வர வரைக்கும், Till the time it comes out of செகிட்டி போற வரைக்கும் till the time they சாப்பிடுங்கயா. கேட்டீங்கல்ல கேள்விங்க? you ask question. இறைச்சி இல்ல, எகிப்துல தான் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு சொன்னீங்கல்ல. You were crying whether you only ate in Egypt, right? அந்த அவிசுவாசிகளோட சேர்ந்து நீ அவிசுவாசியா மாறி போனல. You also became an unbeliever with them, right? மோசஸ் நீயே சாப்பிட்டியா போயா. Moses, you also. இந்த பார், நான் கடலுக்குள்ள மீனை கொண்டாந்து போட்டாலும் பத்தாது சொன்னல. He said, even if I bring the fish out of sea, you will be உன் happy. கண்ணாலே பாருட்டார். You said, see with your eyes. 8வது கோபம் முட்டினது. It's the 8th time we tested. இப்ப 12ஆம் அதிகாரம் சபையில நடக்கிற பிரச்சனை. Now this 12th chapter is a problem that happens in வாசி churches. 12 முதல் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மோசஸ் விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எவனுக்கு விரோதமாய் பேசி Who did they speak against? கூட பிறந்த சகோதரர் கூட பிறந்த சகோதரி His own brother and sister. அவனுக்கு எவனுக்கு To whom மோசஸுக்கு விரோதமாய் பேசி they spoke against Moses. கர்த்தர் மோசேயை கொண்டு வார்த்தைகள் பேசினாரோ ம், எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். ஆ. கர்த்தர் அதை கேட்டார். யாருக்கு யார் பேசுகிறது, யார் கேட்டது? See who spoke, see who heard it. என்னப்பா ஒரு மோசஸ் கொண்டு தான் பேசுவாரா? He only speaks through Moses. எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? Won't he speak with us? பாஸ்டர் வச்சு தான் பேசுவாரா? He'll speak only with pastor. எங்களை கொண்டு பேச மாட்டாரா? He won't speak with us. அவருக்கு தெரியாத வசனம்லாம் எங்களுக்கு தெரியுமா? Do we know all the verses? He also doesn't know. இப்படி விவாதம் பண்றவங்களும் உண்டு. There are few who argue like that. அதை விட முக்கியம், More than that, மோசஸ் தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். Moses was chosen by God directly. அவன் பிறந்த நாளிலிருந்து On the day he was born, தேவன் அவனை பாதுகாத்து God has protected him. எந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ Where the law was given, அந்த வீட்டிலே வளர்க்க செய்து he made sure that Moses grew அந்த there. வீட்டிலே ராஜகுமாரத்தினுடைய மகன் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட இவன் He was raised as a prince's son. இவன் இந்த ஊழியத்துக்கு வர தயாராவே இல்ல. He wasn't even ready to come to this ministry. அவனை ரெடி பண்ணி இவர் வச்சிருக்கிறார். He made it ready and he got him. இவனுக்கு அசிஸ்டண்டா தான் ஆரோனையும் அனுப்பிச்சு வச்சாரு. உன் சகோதரர் ஆரோனுக்கு கூப்பிட்டு வச்சுக்கையான்னு. He sent Aaron as his assistant. ஆரோனு சகோதரி என்ன பண்ணுகிறாங்க? Now what did Aaron and Miriam do? நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? You know what happened? எத்தியோப்பா பொண்ணை கட்டிக்கினான். He married a Cushite woman. இன்னைக்கு கூட சபைகள்ல குடும்பங்களிலே நடக்கிறது இயற்கைதான். It happens in our families also, it's true. கிறிஸ்து அறியாதவர்களை சில நேரங்களில பிள்ளைகள் கீழ்ப்படியாம என்ன பண்ணிடுது? The children without obeying what they do is, கல்யாணம் பண்ணிடுறாங்க. they marry another. என்னமோ நடந்தது Something happened. தெரியுமா? You know. அடுத்த வாரம் வா சொல்றேன். Next week you come back to church. சர்ச்சுக்கு வருவான். They'll come to church. அந்த பையன் That guy, அந்த பொண்ணு that girl, கல்யாணம். they marry. உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? Why do you need that job? அவங்க பண்ணிக்கினாங்களோ பண்ணிக்கலையோ, Whether they got married or சரி புறஜாதிகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், let it be they married a Gentile. அது யார் பாத்துக்க வேண்டிய வேலை? Who should see that? அவர் பாத்துக்குவார். God will see to that. தவறி போயிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. We can't help it. They went. தவறி போன மனுஷனுக்கே கடவுள் ஜீவனை வந்து கொடுத்திருக்கிறாரு. For that kind of man, God gave his life. மோசஸ் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி கோபக்காரன், Before Moses repented, he was a very angry person. கொலை பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான். He killed and he went off. அங்க இருக்கும்போது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். There he married. என்ன ஆயிப்போச்சு இப்போ? Now what happened? அதனால ஆண்டவர் விட்டுட்டாரா? Did God leave him? அவனை ஆசீர்வதிச்சு அவனை கூட்டின்னு வந்தாரு. He blessed him and he brought him. ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. He's given him the இப்ப ministry. இந்த பிரச்சனை வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. This problem need not come at all.
இந்த பிரச்சனை வர வேண்டிய அவசியமே This problem didn't come at all. இல்ல. It's not ஆனா easy. இவங்க கொண்டு வராங்க பாருங்க பிரச்சனையை. But they bring this problem. ஆமாங்க, சில நேரத்துல நடக்காத ஒரு சம்பவத்தை நடக்கும்படி உள்ள நுழைச்சிருவாங்க பாருங்க They குடும்பத்துல. will, whatever didn't happen, they will make it up and they'll bring it in the family. பாருங்க நுழைக்கிறாங்க பாருங்க. See, they bring it in the family. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு But after getting to know by God, அவனை மோசஸை பற்றி என்ன சொல்றது தெரியுங்களா? you know what it says? அவ்வளவு கோபக்காரன். He was angry. He's a person of anger. எந்தால இது பண்ற அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபக்காரனா இருந்தவன் He was so angry because of the different curiosity. கர்த்தர் அவனை குறிச்சு சாட்சி சொல்றாரு பாருங்க. Now see how God's given. மூணாவது வசனம் வாசி தங்கச்சி. மோசேயானவன் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவனாய் இருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். Clap our hands and thank God. என்னதான் அவங்களுக்கு அவிசுவாசத்தை அவன் பேசியிருந்தாலும் கூட No matter how much unbelief he had in you speaking, அவர் சொல்றாரு he stops. அவன் பூமியில சகல ஜனங்களிலும் சாந்த குணம் உள்ளவன். He said Moses was the most patient man than all நம் of மனம் them. திரும்பின பிறகு நம்ம இடத்துல வர வேண்டிய சாட்சிகள். This is a witness that should come after our turning from இப்ப our என்ன சொல்றாரு பாருங்க. sins. சடதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, ம். நீங்கள் மூவரும் கூட ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். ம். 3 பேரும் போனார்கள். 3 பேரை கூப்பிடுறாரு. He calls the 3 people now. ஒருத்தர் தவறு செய்யாதவரு, One didn't do wrong. 2 பேரு குற்றம் சாட்டிட்டு இப்ப 3 பேரையும் கூப்பிடுறாரு. Now 2 spoke against him and he calls all the 3. கர்த்தர் மேகத்தில் இறங்கி ம். கூடார வாசலிலே நின்று ம். ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். ம். அவர்கள் இருவரும் போனார்கள். ம். அப்பொழுது அவர் ம். வார்த்தைகளை இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவன் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் ம். தீர்க்கதரிசியாய் இருந்தார். ம். கர்த்தராகிய நான் ம். தரிசனத்தை ம். என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி ம். சொப்பனத்தில் அவனோடு பேசினேன். ம். என் தாசனாகிய மோசே ம். அப்படிப்பட்டவன் அல்ல. ம். என் நீதியின் உங்களுக்குள் அவன் உண்மையுள்ளவன். ம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, ம். முகமுகமாகவும் பிரதட்சணியமாகவும் பேசுகிறேன். ம். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ம். இப்படி இருக்கிற ம். நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாத போலதென்னே என்றார். பாடி கர்த்தர் கேக்குறாரு, Now he asks them, நான் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட if a prophet is there amongst you, இல்ல ஒரு விசுவாசி கிட்ட or a believer is there, பேசினா என்ன சொல்லுவது தெரியுமா? if I am going to talk to them, what will I do? ஒண்ணு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி சொல்லுவேன், Or I'll tell them to give a prophecy, இல்லை தன்னை சொப்பனத்துல அவனுக்கு வெளிப்படுத்துவேன். or I'll reveal myself in a அந்த vision. தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரன் என்னை பார்க்க முடியாது, He cannot see me. அவ்வளவு ஈஸியா என்கிட்ட நெருங்க முடியாது. So easily they cannot come near me. நான் சொல்றதை அவங்க செய்யணும், அவ்வளவுதான். They will do what I tell them to do. ஆனா மோசஸ் அப்படி இல்லையா? But it's not like that with Moses. மோசஸ் அப்படி இல்ல. Moses is not like நான் that. அவனுக்கு மறைப்பொருளா சொப்பனத்துல தீர்க்க தரிசனம் சொல்லல. I don't give him visions and prophecies. எனக்கு முன்பாக என் சாயலுக்கு முன்பாக அமர்ந்து நான் அவனுக்கு மறைப்பொருளாக அல்ல, I don't talk to him in riddles. வெளிப்படையா நேரடியா பேசி இருக்கிறோம். I speak mouth to mouth clearly. அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக Against that servant Moses, நீங்க எப்படி அவனுக்கு விரோதமாய் பேசலாம்? how could you speak against him? உங்களுக்கு தெய்வ பயம் இல்லையா? Don't you have the fear of God? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. You see கர்த்தர் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கவனிக்கிறார். how much of God looks at a person. நம்ம பேசுறதையும் கவனிக்கிறாரு, He pays attention to நம்ம what we say. சிந்திக்கிறதையும் கவனிக்கிறாரு, He pays attention to what we think. நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாம் அவருக்கு தெரியும். He knows whatever we are doing. அதுல ஒரு 3 பாயிண்ட் டக் டக்குன்னு சொல்றேன் பாருங்க. We say 3 points. யோசேப்பு மரியாதை பற்றி என்ன பண்ணான்? Joseph, what did he do about Mary? அவன் நீதிமானா இருந்தபடியா தப்பா நினைக்காம நல்லதா நினைச்சான். Because he was a righteous person, he didn't think wrong. He thought about it. நினைச்சா அவ்வளவுதான். He just thought about it. ஐயோ இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தவறிட்டு இருக்குது, This woman is not a virgin. இந்த அம்மா அவமானப்படுத்தாம நம்ம ஒதுங்கிடலாம், Let's not shame her. Let's just leave. அவ்வளவுதான் அவன் நினைச்சான். He just thought about இது it. அநீதிமானா என்ன நினைச்சிருப்பான்? He was an unrighteous man. What do you ஊரே கூட்டிட்டு He would have called the entire. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். He would have told before the marriage she spoke. நீதிமானுடைய சிந்தனைக்கு உலகத்தினுடைய சிந்தனைக்கு தான் This வித்தியாசம். is the difference between a righteous person. சரி, இவனுடைய சிந்தனையும் பரலோகம் கண்ணோக்கி பாக்குது. That the heaven sees what he's thinking. உடனே சொப்பனத்துல Immediately in the vision, தேவதூதன் வந்து அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். the angel comes and tells to him, நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, don't be scared to take Mary as அவன் your wife. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார். She is filled with the Holy Spirit. அல்லேலூயா. Hallelujah. பாத்தீங்களா, பிரச்சனையை உடனே தீர்த்து So வச்சுட்டார். the problem is clear directly.
கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Past 2-3 weeks let's see. யோசுவா 7ஆம் அதிகாரத்துல Joshua chapter 7. ஒருத்த பொருளை திருடி வச்சிருந்தால He robbed something, right? என்ன பண்ணாரு? What did he do? எல்லாரும் 12 வம்சங்களே பண்ணாரு. லைன் நிக்க வை. He bring all the 12 tribes. என்ன பண்ண ஒருத்த திருடு வந்து காட்டி கொடுத்தாரா கடவுளே? Did God make sure that the one who did that was caught? அப்ப எல்லாத்தையும் கேக்குறாரு, பாக்குறாரு. See, he's seeing everything. He's இப்போ listening இவங்க to everything. பேசினது இவர் கேட்டுக்கிறாரு. Now he's listening to what these people are talking. ஏன் ஊழியக்காரனுக்கு முன்னாடி In front of my servant. நான் தீர்க்கதரிசிக்கு சொல்லல, I didn't tell to a prophet. சொப்பனக்காரர்கிட்ட பேசல, I didn't tell to a person. என் முகத்தை என் சாயல நேரடியா என் முன்னாடி உட்கார்ந்து பேசுறவ He's seen the form of the Lord. ஊழியக்காரன். He's my அவன் servant. என் வீட்டுல எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கிறான். He's faithful in all of my house. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவனமான சாந்தமுள்ள மனுஷன் யாரும் இல்ல. There is no one more patient than him. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீ விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? Against that person, பேசிட்டு இருக்கிற. you are talking. பாத்தீங்களா 9வது என்ன வந்துச்சு? See what came in the அப்ப night. இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். You should be very careful in all this. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. This is I keep telling. தயவுசெய்து நான் சொல்றேன், You listen. I'm telling you. யாருக்கும் சொல்லக்கூடாது. Don't tell it to anybody. அது அப்படியே போய் அங்க போய் திருப்பி இங்கதான் வரும். It will go like that only and come back to us. நான் சொல்றேன் பாஸ்டர், தயவுசெய்து அவருக்கு சொன்னாங்க. I'm telling you, don't tell it to anybody. Pastor. எல்லாரும் விஷயம் போயிடுச்சு. The thing would have gone to everybody. ஒரு ஐயர் வந்து ஒரு முறை அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு எப்படி மறந்தா அந்த மாதிரி மறந்துட்டார். How they forgot about it? Sorry, announcement. I had forgotten about it. அடுத்த வாரம் வியாழக்கிழமை பிஷப் வராருன்றத சொல்றத ஐயர் என்ன பண்ணிட்டார்? He forgot to tell the next Tuesday. அனௌன்ஸ்மெண்ட் மறந்துட்டார். The bishop is supposed to come. ஆனா நல்லா மொழி வீட்டுக்கு போனா ஞாபகம் வந்துச்சு. When he finished all the work, when he went back home, then he remembered. திருச்சபையில எல்லாம் இந்த உபதேசார்னு ஒருத்தர் இருப்பாங்க. உபதேசார். Announcer. உபதேசார் அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட ஐயர் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி மறந்துட்டயா, I forgot to tell them. இந்த மாதிரி பிஷப் வர போறாரு, விசுவாசிங்க எல்லாம் ஆராதனை முடிச்சு போயிட்டாங்க, என்ன The பண்றது? believers all went home. I forgot to tell. ஏதோ போன் அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட தான் இருக்கும். The phone was only there with only 1 or 2 people. இந்த மாதிரி மொபைல் எல்லாம் இல்ல. They didn't have the mobile phone. அட ஐயர சும்மா இரு ஐயர, You keep quiet. வேகமா உனக்கு சர்ச்சு ரொம்ப அவ்வளவுதானே, By Sunday, everything should be. Everybody should be there. ஒன்னும் கவலைப்படாது, Don't worry. எல்லாம் நான் பார்த்து. I will take care. நைட்டு போனார் வீட்டுக்கு. He went back home at night. அவன் வைஃப் கிட்ட சொன்னாரு, He tells to his wife, ஐயர் என்ன வேலை பண்ணா தெரியுமா அவனுக்கு? do you know what? அனௌன்ஸ்மெண்ட் பண்ற, He didn't announce it. நல்லா பாட்டினாரு. He got next. யாருக்கும் சொல்லிடாது, Don't tell anybody. யாருக்கும் சொல்லிடாது, Don't tell anybody. நல்லா மாட்டி வெட்கப்பட்டுட்டோம். Let him get ashamed. இவ்வளவுதான் சொன்னார் பஞ்சாதி கிட்ட. That is what he told his wife. அது சபை பூரா பரவிச்சு. The entire church got to know about it. வேலைக்கிழமை பார்த்தா ஃபுல்லா And by the end of that, ஐயருக்கு ஜீர்ணிக்கவே முடியல. he couldn't understand what happened. என்ன பண்ணாங்க? What did this person do? ஒரு போன் இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. There's no announcement, there's no phone. சொல்லாத ஐயர் வெட்கப்பட்டு போனோம்னு மனைவி கிட்ட சொன்னார். அவ்வளவுதான். He told, do not tell, he will get ashamed. That's all. சபை சேர்ந்துச்சு, பூரா சபை சேர்ந்துச்சு. The message went to everybody. பிஷப் வந்திருக்கிறாரு, Bishop came. பிஷப்புக்கும் சந்தோஷம், Bishop also. ஐயருக்கும் சந்தோஷம். I also. விழாவோ நல்லபடி முடிஞ்சது. The festival also got organized. என்னடி பண்ண? What did you அட do? சும்மா இல்லையா, பாவம் ஐயர். It's a poor thing. Why? சொல்லிட்டயா? I told everybody. பாத்தீங்களா? See, சில நேரங்கள்ல விஷயத்த சொல்லாதனாதான் போய் பரவும். when you say don't tell, that is a spread. 2000 வருஷமா ஆண்டவர் வசனத்தை போதிச்சிருக்கிறாரு. 2000 years it's been told. உலகம் எங்க போய் இந்த நற்செய்தி அறிவினாக்கா, Go to the entire world and preach. இன்னைக்கு யூடியூப்ல வெறும் துர்ச்செய்தி தான் வந்துருக்கு. Only bad news is coming. பாருங்க, ஒரு ஊழியக்கார குடும்பத்தை பத்தி கூட பிறந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே அவனை கேவலப்படுத்திருக்கிறாங்க. The one who are family to him only are shaming him. உங்களுக்கு தெய்வ பயம் இல்லையா? Don't you have the fear of God? அன்றைக்கு தண்டனை வந்த தண்டனை இன்னைக்கு வரக்கூடாதுங்க. That time what punishment came shouldn't come today. என்ன நடந்தது? பைபிள் பார்க்காம என்ன சொல்லுங்க. குஷ்டரோகம் மட்டும் வரல. Not only should we get God leprosy. 13-14 படி. Let's read 13 and 14. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவரை குணமாக்கும் என்று கேட்டார். இவரது வேலையே இதுதான். This is the job of Moses. அப்புறம் படி, அது ரொம்ப முக்கியம். நம்ம பாஷையில பேசுது வசனம். பசி கர்த்தர் மோசேயை நோக்கி, ம் அவர் தகவல் அவர் முகத்திலே காரி துப்பினது உண்டானால், அவர் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவர் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து, பின்பு
என்ன சொல்றாரு? What happened here? யாரா சண்டை வரும்போது காரி துப்பிடுறாங்க இல்லையா? When a fight happens, they spit at each நம்ம other. குடும்பத்துல எல்லாம் இதெல்லாம் நடக்குது, சர்வசாதாரணம் தான் அதெல்லாம். It's something that happens very ஒண்ணும் common. தெரியாத மாதிரி நம்ம உட்காந்துக்கிறோம், அவ்வளவுதான். Pardon? ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து We're இருக்கிறோம் sitting like we don't know anything. இல்லைங்களா? அப்போ அந்த காரி துப்புனா If என்ன we வருமா? spit, what will happen? வெட்கப்பட்டுருவாங்கல்ல எல்லாம் முன்னாடி துப்பும் போது. They'll get shamed if we spit. அது போல Like that. ஒரு குஷ்டரோகி A leprosy. பாலத்திற்கு புறம்பா எப்படி இருக்கணுமோ, How they should be outside the camp. இவங்க போய் 7 நாள் பாலத்துக்கு புறம்பா இருக்கட்டும். Let her be outside the camp for 7 days. அப்புறம் நீ சேர்த்துக்கொள். Then you can bring her again. உன் ஜெபம் ஓகே தான், Your prayer is fine. மீண்டும் மீண்டும் ஜெபிச்சுக்கிற, ஓகே, அவங்களுக்கு கிருபை கொடுக்குற. Again and again you're praying, I'll give ஆனா you. உடனே கொடுத்தா அதனுடைய வேல்யூ தெரியாது. But if I give it immediately, you won't know the value. இவங்களும் பாலத்துக்கு புறமே போகட்டும். Let her also get out of the camp. ஒரு ஊழியக்காரன் பேசுறதுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா, If they just talk bad about a servant of ஒரு God, குடும்பத்தின் மேல இன்னொரு குடும்பம் நம்ம பேசும்போது கவனமா இருக்கணும். if one family talks against another family, அவிசுவாசம் எந்த அளவுக்கு தாக்குதுன்னு see பாருங்க. how much the unbelief attacks. இப்ப 13ஆம் அதிகாரம் In the 13th chapter, இங்க என்ன நடக்குது? 9வது now what happens in the 9th verse? In the 9th time, கிட்ட நெருங்கிட்டாங்க, they came near Canaan. கானான் கிட்ட போக போறாங்க. They're really close to இப்ப Canaan. 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை செலக்ட் பண்றாரு. He calls 12 people from the 12 போயா tribes. உள்ள போய் என்ன நாடு எப்படி இது பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்துருக்கோம். You see everything that happens and you come. ஏன்னா நீங்க பார்த்தா கூட விசுவாசிக்கிற ஆளுங்க இல்ல நீங்க. Even if you see and all going to be, அதனால பாலும் தேனும் உண்மையிலே இருக்குதா இல்லையான்ட்டு போய் என்ன பண்ணுங்க, you go see if there's milk and honey actually flowing. பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. He sends them on a spice. போற ஆட்கள் எல்லாம் All the people who go, போய் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு they see everything. ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்றாங்கன்னாக்கா, When they come back, what they do? 13ஆம் அதிகாரத்துல In the 13th chapter, அதை எடுத்து வாசிங்க. 13ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நீங்க வீட்டுல வாசிங்க, நான் அப்புறம் விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். வரும்போது என்ன பண்ணாங்க, we'll tell what happened. ஒரு கொலை திராட்சை பழம், One grape. நம்ம மிஞ்சி பார்த்தா இவ்வளவு பெருசு பார்த்திருப்போம். We would have seen so big. 1 கேஜில 2 கேஜி தொங்குற மாதிரி திராட்சை பழம் இந்த ஊரை நம்ம பார்த்திருக்கோம். We would have seen 1 or 2 kg grapes that is be hanging from the இந்த grapevine. கிராமத்துல எல்லாம் தண்ணி எட்டுவர்களை பார்க்கலாம். We can see how they bring water from பம்பு villages. குச்சி இங்க ஒரு தோல் இருக்கும், அங்க ஒரு தோல் இருக்கும். They will have a bamboo stick from one shore to another shore. நடுவுல 2 ட்ரம் ஏதாவது தண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிராமத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. There'll be a drum or something will be attached and they'll take it back home. இதே போல அன்னைக்கு Like that only that. திராட்சை கொலைய To get a grapevine, இங்க ஒரு பம்பு குச்சி, அந்த பம்பு குச்சி இன்னொருத்தங்கிட்ட இருக்குது, நடுவுல தொங்கின்னு வருது. that one grape, whatever they got to get. அது that was எப்படிப்பட்ட திராட்சை hanging. பழம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You think and see how heavy it was. மாதுளை பழம் மற்ற பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து, அத்திப்பழம் They got சிலவற்றை pomegranates கொண்டு வந்தார்கள். and everything they get. எல்லாத்தையும் கொண்டு வந்து மோசஸ்க்கு காமிச்சிட்டு, They showed it to Moses. சூப்பர், நீ சொன்னபடிதான் எல்லாம் இருந்துச்சு, Everything is nice in that place. நல்லது அருமையான தேசம் Very beautiful. சொல்லி முடிச்சிட்டு, After telling that, இப்போ படிங்க 28வது வசனம். let's read 28th verse. ஆனாலும் அது அங்கே நிக்க வைக்கணும், அதான் பாயிண்ட். However, என்னாலும் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லிட்டு, even after telling all the good things, ஆனாலும் but அங்கதான் however, அவுட் ஆயிட்டாங்க. there only they went. வாசி. அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் என்னன்னா பார்த்தாங்க, இவங்க What did these people say? பழத்தெல்லாம் நல்லா அருமையா எடுத்து வந்து எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. They got all the fruit, they said it's very ஆனாலும் அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அழகிப்பானவைகளும் ம் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. ம் அங்கே ஏலோகின் குமாரரை இங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இததான் நிறைய பேர் கேள்வி கூட என்ன கேக்குறாங்க. ஏனாக்கின் பிள்ளைகள், the descendants of Anak were there. ஏனாக்கின் ஏ குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் ம் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ம் கெத்தியரும் ம் எபூசியரும் ம் எமோரியரும் ஏ மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். ஏ கானானியர் ஏ ம் யோர்தானத்தையும் குடியிருக்கிறார்கள் என்றார். இவங்க வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி சொல்லிருக்கும் போது When they tell a very sad news to them, விசுவாசி 2 பேர் மட்டும் வேற விதமா சொல்றான். என்ன சொல்றான்? only 2 of them say another side. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ம் ஜனங்களை அமர்த்தி, ம் நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ம் நாம் அதை எளிதாக ஜெயித்துக்கொள்ளலாம் என்றார். அப்பாடா, இவன் என்ன சொல்றான்? Now what he says, பலவானா அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, they can be strong, it's fine. போய் ரொம்ப எளிதா போய் எடுத்து வந்துடலாவா, We போய் can ஆக்டிவேட் easily பண்ணிடலாம் overcome them. We can occupy that place. அப்படின்னு சொன்னா They tell like that.
நடக்கிற சம்பவம் பாருங்க. See what those people tell them. அவனோடு கூட போயிருந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவிசுவாசம். This is all unbelievers. ஒருத்தன் என்ன சொல்லினுக்கிறா, What is one person? ரொம்ப ஈஸியா ஆக்கிபை பண்ணிடலான்றா. We can easily occupy a place. இவன் என்ன சொல்லினுக்கிறா, What are they telling? மிச்சால 10 பேரு All the 10 people அது went. முடியாத காரியப்பா. It is impossible. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். ம் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் ம் மிகவும் பெரிய ஆட்கள். ம் அங்கே ராட்சத பிறவியான ம் ஏனாக்கி குமாரராகிய ராட்சதரையும் ம் கண்டோம். ம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். இப்ப இந்த செய்தியை கேட்டா யாருன்னா கானானுக்குள்ள போக முடியுமா? Will anyone go inside Canada after listening to such a message? 9வது சோதனை பரீட்சை. This is the 9th time to test of God. 9வது 9th time. நல்ல விஷயத்த சொல்லிட்டு After telling everything. கடைசியா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. Lastly they tell us. முடிச்சல சீக்கிரம் படிமா அது ஃபுல்லா படி. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். ம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி ம் இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ம் நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து ம் துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். என்ன செய்தி பார்ப்பலாங்களா? What kind of report they gave? இயேசு ஏற்றுனா எவ்வளவு தெரியுமா? Do you know ரொம்ப கஷ்டம். this will be so difficult? இது நல்ல செய்தியா? Is this good news? இயேசு ஏற்றுனா If you accept Jesus, அவர் எப்படி சிலுவையில் அடிச்சாங்களோ how they beat him, வாழ்நாள் பூரா அப்படிதான் பண்ணும். entire life will be suffering with them. இது நல்ல செய்தியா? Is this good news? அவரை ஏற்றுக்கொண்டா If you accept him, இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத ஒன்று, what no man can do on this இந்த earth. வார்த்தையை கேட்டு விசுவாச அறிக்கை செய்தா When you listen to his word and you confess your உன் faith, பாவங்கள் மன்னிக்கப்படும். your sins will be forgiven. இந்த உலகத்துல எந்த பரிசுத்தவானும் கொடுக்க முடியாதது, No holy person can give that to you. எந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாதது What no one can do on this earth, என் தேவன் உனக்காக எனக்காக my God, for you and பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்து heavenly God came down to this earth. கல்வாரி சிலுவையில The Calvary cross. நான் என் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுப்பேன் For my sheep I will give my life. சொன்னவர் ஜீவனை கொடுத்து He gave his life as he promised. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். Wages of sin that he delivered us from. எளிதே மாற்றிவிட்டார். He changed it so easily. காலாகாலமாய் பலி செலுத்தி கொண்டு வந்தது. They were sacrificing for years. இயேசு ரத்தம் சிந்தின பிறகு After Jesus shed his blood, பலி நிறுத்தப்பட்டது. sacrifice was stopped. மனிதனுக்கு இலவசமான பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. The forgiveness of sins was free for mankind. இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பாக Before telling this good news, துர்ச்செய்தியை பரப்புவோம் என்று சொன்னார். if we start spreading bad, மக்கள் மீட்படைய மாட்டார்கள். people won't get redemption. நற்செய்தி என்று சொன்னால் If you say good news, இயேசு உனக்காக, Jesus for you, இயேசு எனக்காக, Jesus for me, நம்முடைய for பாவங்களுக்காக our sin, கல்வாரி சிலுவையில the Calvary cross, மரித்தார், he died, அடக்கம் செய்யப்பட்டார், he உயிர்த்தெழுந்தார், resurrected. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு முன்னே நடத்துவார். Today, கவலைப்படாதே, go not to கலவாதே, not be செலவாதே, anxious, don't be நம் troubled. தேவன் நம்மை விடுவிப்பார். God will deliver us. இப்படி சொல்லிப்பார். You say like this. மக்கள் எப்படி மீட்படைகிறார்? See how people get redeemed. அவிசுவாச வார்த்தை சில நேரங்களில் வரும். Unbelief words will come sometimes. நாம் அதை மேற்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். We have to learn to overcome that. 10வது சோதனை, 10th time the word they test. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. This is the most dangerous. என்ன நடந்தது? 14 அதிகாரம் முதல் வசனம். 14th chapter, verse 1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு துர்ச்செய்தியை கேட்ட உடனே முழு சபை 6 லட்சம் குடும்பங்களும் After listening to the bad news, all the congregation of Israel, கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ராம் முழுவதும் அழுதாங்களாம், புலம்பி. entire night they were weeping, grumbling and crying. பாருங்க, ஒரு சிலர் செய்கிற இந்த தவறு நிமித்தம் Because of a few doing a mistake. எவ்வளவு பேரை பாதிச்சிச்சு See பாருங்க. how many people it gives at எவ்வளவு பேரை பாதிச்சது மட்டுமல்ல, வழி நடத்தின மோசஸையும் பாதிக்க செய்தது. It started affecting Moses also. ஊழியக்காரனையும் பாதித்தது. It started affecting Moses also. அத நம் வார்த்தைகள், So our words, நம்முடைய பார்வைகள், our sight, நம்முடைய சிந்தனைகள் our thoughts, கவனமா இருக்க வேண்டும். we should be very அவருடைய careful. பார்வைக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. Everything is naked to his eyes. எல்லாருக்கும் தெரியும் He can நான் see என்ன பார்த்தேன்,
what I am saying, பார்த்து என்ன சிந்திச்ச, what I am thinking, என்ன தீர்மானம் எடுத்து வச்சிருக்கிற, what decision I will take, நான் என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை வரும்போது என்ன பேசணும் நான் திட்டமிட்டு இருக்கிறேன். what I will plan to speak when there's a problem. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Everything God knows. இவங்க திட்டமிட்டு சொல்றாங்க, They with plan they say, அது நடக்காதயா, it won't happen. அவங்க பார்வையில வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், They look like grasshoppers to them. அது ஆக்கிபை பண்றது ரொம்ப கஷ்டம் இருக்குது. It's impossible to occupy that place. ஒரு துர்ச்செய்தி நிமித்தம் முழு சபை இப்ப அழ ஆரம்பிச்சு. The entire congregation started crying because of this bad news. நீங்க இதனால் வந்த விளைவு என்ன? What was the consequence of this? மீண்டுமா யோசுவா காலேப் சொல்றாங்க, And Joshua and Caleb say now, ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? now see what happened. 9-10 வசனம் வாசிங்க. Let's read the 9th and 10th verse. கர்த்தருக்கு விரோதமாக பாத்திரம் கலங்கம் பண்ணாதீங்க. ம் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு ம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ம் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ம் அவர்களை பார்க்க நிலை அவர்களை விட்டு விலகி போயிற்று. ம் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ம் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை என்றார்கள். இப்படி காலேபும் யோசுவாவும் பேசியிருக்கிறாங்க. Now Caleb and Joshua keep encouraging the people. எல்லாம் நல்ல விசுவாசத்தோடு கூட அறிக்கை செஞ்சுட்டு They are இருக்கிறாங்க. confessing with faith. நடந்தது என்ன பாருங்க. But see what happened. அப்பொழுது அவர்கள் ம் அவர்கள் மேல் கல்லிட வேண்டும் என்று ம் சபையார் எல்லாரும் சொன்னார்கள். எப்பாடா இப்ப என்ன கடைசியில எங்க போயிட்டாங்க? Now what point they reached it? இவனால காரியமே கெட்டு போகுது. Because of these earlier things that அங்க போன ஆக்கிபை ஆகாதுன்னு சொல்லுகிறோம். they are telling we cannot occupy. இவனுங்க சிலுபமா போய் புடிச்சிடலான்றானுங்க. What are they telling you? Go எடியா கல்ல take the stone. அடி அவங்கள. Hit them. அவிசுவாசம் எங்க கொண்டு போயிடுச்சு பாருங்க. See where the unbelief is taking. இதுல ரொம்ப விளைவு நான் பார்த்து படிக்க போறோம். We finish. திருப்பி மோசஸ் திருப்பி போய் அவங்க கிட்ட மன்றாடி இதெல்லாம் பண்ணிட்டு வராரு. After Moses intercedes for all of them, they what they do. அதனால அதுல ஒரு சோகமான கதை என்ன அப்படின்னு சொன்னா, But what the sad thing is, 28ல இருந்து படி தனிச்சு. 28th verse. 28:14. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ம் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் ம் உங்களுக்கு சொல்லுவேன் என்றதை ம். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ம். கர்த்தர் சொல்கிறார். ம் இந்த வனாந்தரத்தில் ம் உங்கள் பிரேதங்கள் விழும். ம் உங்களை 20 வயது முதல் ம் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு ம். அவர்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் ம். எனக்கு விரோதமாய் முன்முதிர்ந்தவர்களாகவும் ஆகிய ம். அனைவரின் பிரேதங்களும் விழும். போதும். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு அந்த வாசனம்? How many of you understood that verse? 40 வருஷம் வனாந்தரம். 40 years of wilderness. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த பயணத்துல வந்துச்சுன்னு வைங்க. Let's say a baby was born and it இப்ப அந்த walked. அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? Now what is the age of the baby? 40 வயசு. பிறந்துட்டு இருந்துட்டா 40 வயசு இருக்கும். அப்பதான் பிறந்து ஒரு வருஷம் கூட வச்சு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு கீழே 20 தள்ளிட்டா எவ்வளவு ஆகுது? If you push 20, how much is there? 20 இல்லையா? அப்போ ஏன் அந்த 20ன்னு சொன்னாருன்னா, Why he said that 20 years? இந்த 20 வயசுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது, மெச்சூரிட்டி இருந்திருக்காது. Till that 20 years, they wouldn't have understood what's happening. ஆனா அதுக்கு மேல 20 வருஷம் அவங்க கண்ணுல பாத்துருக்காங்க. But after the 20 years, they saw with their eyes. அவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. They've seen with their eyes. சரி, அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 years before இந்த that, பயணத்துல பிறந்த பிள்ளைகள், all those are born in the journey. அதுங்களுக்கு ஒண்ணுமே They don't know anything. தெரியாது. ஏன்னா எகிப்துல இருந்து அவங்க பார்த்து வந்துக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. These people saw from Egypt, these ones didn't இந்த know. 40 வருஷத்துல வழியில பிறந்த பிள்ளைகள். So all the 40 years of whatever children were born. இந்த 20ம் This 20 அறியாம இருக்கிற 20ம் and the 20 that do not know yet. வச்சுட்டு Keep those. மீதி எல்லாம் காலின்றார். He said everyone else is washed up. 10 முறை என்னை சோதிச்சு என்னை பரிசோதிச்ச பார்த்ததுனால Because you've tested me 10 times. உன் மன்றாட்டை கேட்டு நிறைய முறை நான் மன்னிச்சிட்டேன். I have forgiven them listening to நிறைய முறை நான் your நிறைய முறை நான் இறக்க செஞ்சுட்டேன். I have given pity, I have been compassionate. ஆனா இந்த முறை அப்படி செய்ய முடியாது. But now I cannot do that. என்ன செய்ய போகிறேன்னா, What I'm going to do? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு பக்கம் நான் நிறைவேற்றணும். I have to fulfill my promise that I've given. அதை நிறைவேற்றி முடிக்கணும். I have to அது finish. என்னுடைய கடமை. That is my duty. நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். I have promised them. ஆதலால் So, 20 வயசுக்கு கீழக்கிறவங்களை நான் டச் பண்ணவே மாட்டேன். under 20, whoever are there, I won't trust them. ஆனா 20 வயதுக்கு மேல இருக்கிறவங்க But everyone is above 20. போய் சேர்றதுக்குள்ளயா Before they reach, எல்லாம் கிடைக்கும். I will kill everybody. யோசிப்பார். You think and see. பரலோகத்திலிருந்து தேவன்
God was in இந்த heaven. பூமிக்கு இறங்கி வந்து He came down himself. நமக்கு இந்த நற்செய்தி அறிவிச்சு He preached the good news to நம்மை us. மீட்டு எடுத்து He நம்முடைய பாவங்கள் எல்லாம் redeemed us. கழுவி சுத்திகரித்து He cleansed us of all our sins. இத்தனை வருடங்கள் நம்மை வாழ வைத்திருக்கிறாரு. So many years He's led us to live. இந்த வழி பயணத்தில In this journey, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பயணத்தில in the Israel people's journey, 40 வருடங்களிலே வழியிலே மடிந்து போனது போல 40 years how they died in the way itself. நாம் மடிந்து போக கூடாது என்பதற்காக For us not to perish like that. இந்த வேத சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. These Bible truths are preached to us. சபையை தயவு செய்து கவனிங்கள். Church, pay attention. அவ்விசுவாசத்தினால அழிந்து போய்விடாதீர்கள். அவங்க பெரிய பாவம் செய்யலங்க, They didn't do any big sin. அவ்விசுவாசத்திலே மாண்டு போயிட்டாங்க. With that unbelief only they died. என்ட்ரு ஆண்டு எவ்வளவு பேர் தெரியுங்களா? Who entered, you know? யோசுவா காலம் 2 பேர் தான் அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல In 6 lakh men, 5,998 பேர் வழியிலே போயிட்டாங்க. 5,98,000, everyone died. அதுல ஒருத்தர் மோசஸ் ஊழியக்காரி எட்டி பார்த்தார், அவ்வளவுதான். Moses only looked over it. அவரும் எட்டாவது பண்ணிக்கிட்டு அவ்விசுவாசங்களை தாக்கிடுச்சு. The unbelief attacked him, he also couldn't enter. ஒரு இடத்துல அடினாரா அடிச்சிட்டாரு, உண்மைதான். One, he struck twice. இன்னொரு இடத்துல பேசினார், And another said, he says, அங்கேயும் போட்டு அடிச்சிட்டார். then he struck the rock. அதுவும் அவர் செய்த தவறு தான். That ஏன்னா is the அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. Because it tortured him a lot. அந்த 2 அடி எதுக்கு தெரியுங்களா? Now, why the 2 strike was? ஒரு முறை அடின்னு சொன்னது One time we beat it. இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டது. On the Calvary cross, Jesus was. இரண்டாவது முறை மோசஸ் 2 முறை அடித்தது. Second time when Moses. நாம் மீண்டும் மீண்டுமாய் அவர் அடிப்பதன் அடையாளம். It is a foreshadowing of how we beat Jesus. அவ்விசுவாசத்தின் அடையாளம். It's a sign of unbelief. அதனால அவ்விசுவாசத்தில் விலகி So let's come out of unbelief. விசுவாசத்துக்குள் வரும்படி Let's step into faith. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். He's calling us. அதனால ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல Till today, if you're like the Israel people, சூழ்நிலைகள் நிமித்தம், because of situations, என்னுடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தின் நிமித்தம் because of the troubles in my life I faced, அழுதிருக்கலாம், I would have cried, புலம்பி இருக்கலாம், grumbled, முறுமுறுத்திருக்கலாம், I would have been annoyed, பழைய வாழ்க்கையை நினைச்சிருக்கலாம். I would have thought about my own life. எல்லாம் உண்மைதான். Everything is true. இந்த செய்தியின் வழியாய் But with this, அன்றைய இஸ்ரேல் ஜனங்களைப் போல not like the Israel, மீண்டும் மீண்டுமாய் உம்மை சோதிக்காமல், let us not test you again and again. மீண்டும் மீண்டுமாய் உன்னை பரிசு பார்க்காமல், Let us not keep testing you ஆண்டவரே, again. நாங்கள் விசுவாசத்துல வளரும்படி For us to walk in எங்கள் faith, அவிசுவாசத்தை நீக்காண்டவர், you take away our unbelief. எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை You நீக்குங்கப்பா. take away the unbelief. இஸ்ரேல் ஜனங்களைப் போல Like the Israel people. நாங்கள் அந்த நித்தியத்தை இழந்து விடாதபடிக்கு Let us not lose the eternity. அன்றைக்கு பூமியில வாழ்கிற கானானுக்குள்ள அவர்கள் போகாதபடி தடை செய்து விட்டது. Lord, that unbelief stopped them from going into Canaan, which was in the earth. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு We repent and we பாவ sin. மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு We have given the surety of the உம்முடைய வசனத்தை forgiveness. அனுதினமும் அனுபவித்து We are experiencing the worst of நாங்கள் செய்கிற அவிசுவாசமான காரியத்தை நிமித்தம் the things we do because of our unbelief. நாங்கள் ஒரு நாள் அந்த பரலோகத்துக்கு வராதபடிக்கு For us not to come to heaven, தடையாய் இருக்கிற the obstacle would tell us. தடைகளை நீக்கி போடுவோமா? Lord, you take away all. எல்லாரும் எழுந்து நின்று Let's all stand. ஒரு நிமிடம் மனம் மறந்தோமா? Let us pray. இங்க இருக்கிற நானும் கூட சில நேரங்கள் புலம்பி இருக்கிறேன். We have also grumbled sometimes. என்னோட வாழ்க்கையில வந்த பிரச்சனை கூட நான் புலம்பி இருக்கிறேன். Because the problems I face, I don't grumble. நானும் மன்னிப்பு கேட்கிறேன். I have also asked. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து Let us together one ஆண்டவரே, mind. எங்களை மன்னிங்கப்பா. Lord, forgive us. உடைய வார்த்தை நம்பாமல் போன ஆண்டவரே, Because you have not believed your word. உடைய வார்த்தை விசுவாசிக்காமல் போன We ஆண்டவரே, haven't had faith in your word. நேற்று செய்த அற்புதத்தின் தேவன் The Lord did a miracle yesterday. இன்றைக்கு நிச்சயமா செய்வீர் ஆண்டவரே. You will definitely do it. இனி வரப்போற காலங்களை செய்வீர் In ஆண்டவரே. the times to come, you will do it, Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்தது போல How the Israel people were நாங்கள் destroyed. அழிந்து போகாதபடி We should also not get எல்லாரும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிப்போமா? Let us all pray. தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கே தெரியும் எங்கெங்க அவிசுவாசத்தில் நான் இருக்கிறேன், You know where you've fallen on, எங்கே நான் புறங்கூறினேன், where you've gone astray, எங்க தவறாக பார்த்தேன், where I've seen wrong, எங்க தவறாக சிந்தித்தேன், where I've thought wrong, எங்க தவறாக நினைத்திருக்கிறேன், where did I think wrong, எங்க மனைவி மேல் சந்தேகப்பட்டேன், where I've doubted my எங்க wife, கணவன் மேல் where I've சந்தேகப்பட்டேன், doubted my எங்க husband, என் பிள்ளைகள் மேல் where சந்தேகப்பட்டேன், I've doubted my children, எங்க எங்கள் பெற்றோர்கள் மேல் where சந்தேகப்பட்டேன், I've doubted my எங்க parents, போதகர் மேல் தவறாக நினைத்தேன். where I've thought wrong about the past. ஒவ்வொன்று ஆண்டவர் சமூகத்தை கொண்டு வருமா? Everything you put into God's hand. ஒவ்வொன்று
ஒவ்வொன்று ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவோம். Let's bring everything to God. தேவன் நல்லவர், God is good. கர்த்தர் நல்லவர், God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது, His grace is அவர் forever. இரக்கத்தின் தேவன், He's a God of அவர் mercy. நம்மை மன்னிக்கிற தேவன். He's a God who forgives. வேறு சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டது. These private truths are preached to us. அவ்விசுவாசத்திலிருந்து வெளியே வரும்படி, Let us come out of unbelief. அவ்விசுவாசத்திலிருந்து வெளியே வரும்படி, Let us come out of unbelief. தேவனுக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து வெளியே Let வரும்படி, us come out of things that God has done. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படி, For us to walk in God's will. சாந்த குணமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, With patience we should walk. அவருடைய வீட்டில உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி, For us to be faithful in His house. அவரிடத்திலிருந்து நல்ல சாட்சி பெற்றுக் கொள்ளும்படி To receive a good witness about us. நம்ம அர்ப்பணிப்போமா? Let us surrender. செபிங்க செபிங்க எல்லாரும் 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 சபையாக யாவரும் ஒரே மனதோடு கூட ஒரே நேரத்தோடு கூட கர்த்தாவே எங்களை மன்னிக்கப்பா, கர்த்தாவே எங்களை மன்னிக்க ஆண்டவரே. அப்பா அடியனை ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளாத கூட தகப்பனே, நானும் கூட சில நேரங்களில முறுமுறுத்து இருக்கிறேன் ஆண்டவரே, புலந்து இருக்கிறேன் ஐயா. அடியனை கூட மன்னிக்கும்படியா இப்படி சமூகத்துல கேட்டுக் கொடுக்கிற சுவாமி. சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை புலந்து இருக்கிற மாட்டவர, சூழ்நிலை நிமித்தம் அழுது இருக்கிற மாட்டவர, ஆண்டவரை செய்யக்கூடிய காரியங்களை செய்யாதபடிக்கு நான் ஆண்டவரை தவறு செய்திருக்கிறேன் ஐயா. அடியனை மன்னிக்கும்படியா செபிக்கிறேன், அடியனை மன்னிக்கும்படியா செபிக்கிற மாட்டவர. விசுவாசத்துல இன்னும் ஆண்டவர என் வாழ்க்கையில நான் இன்னும் முன்னேறி செல்ல, இன்னும் முன்னேறி செல்ல, இன்னும் முன்னேறி செல்ல கர்த்தாவே கிருபை தாருங்க, கிருபை தாருங்க, கிருபை தாருங்க ஆண்டவரே. சபை மக்கள் யாவரும் இப்படி கருத்துல ஒப்புடுகிறோம் அப்பா. நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதோடு கூட உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய நாமத்திலே நாங்கள் விசுவாசம் கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆன்லைன் மூலமாக பார்க்கிற தேவ பிள்ளைகள் கூட கூர்ந்து கவனிப்பார் என்று சொன்ன இந்த வசனங்களை கேட்டுவிட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே அவிசுவாசம் தான் அவர்களை கூட விடுவீங்க ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆன்லைன் மூலமா பார்க்கும்போது ஒவ்வொருவரையும் விடுவீங்க, ஒவ்வொருவரையும் விடுவீங்க சுவாமி, விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்க ஆண்டவரே. அவிசுவாசம் எங்களை விட்டு நீக்கி போகட்டும், அவிசுவாசம் எங்களை விட்டு நீக்கி போகட்டும். உம்முடைய ஆண்டவரே முடியத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்குவோம், உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் எங்களுக்கு அருள் புரியும்படியா செபிக்கிறோம், எங்களுக்கு அருள் புரியும்படியா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. வந்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் சபையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பிடுறோம், அடியனுடைய கரத்தில் ஒப்பிடுறோம் அப்பா. தேவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. எங்களை குறைகளை பாராமல் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில எங்களுக்காக சிந்த ரத்தத்தை பாருங்க ஆண்டவரே. பிதாவின் வலது பக்கத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே என் தேவனே, மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் வழியில அழிந்து போய்விடாதபடிக்கு நாங்கள் அந்த நித்தியத்தை காணுகிற நாள் வரைக்கும், கடைசி மூச்சு எங்களை விட்டு நீங்குகிற நாள் வரைக்கும் உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியா தாழ்த்து விரும்பியாக்குகிறோம். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.